फ्रेंड्स इनकी வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் இருக்கும் இல்லையா சோ அது green கலர் வாட்டர்மெலன்ல நான் வந்து பாத்தீங்கன்னா மேல பொட்டெல்லாம் எடுத்துட்டு இது வந்து வெச்சிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்துக்கு வந்து அவ்ளோ பெனிஃபிட் எஸ்பெஷலி இந்த சம்மர் சீசன்ல வந்து இது வந்து ட்ரை பண்ணுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா கட் பண்ண கூடாது இந்த மாதிரி பெருசா தான் கட் பண்ணனும் because என்னன்னா இது சீக்கிரமா வந்து வெந்துடும் சோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா வந்து கட் பண்ணிக்கோங்க சோ இந்த ரெசிபி வந்து சொல்லி கொடுத்திருந்தீங்க எங்க அம்மா ஜஸ்ட் வந்து ஆயில் போடுறேன் ஆயில் வந்து நல்லா காயிட்டும் காஞ்சி பிறகு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல தான் நான் செய்வேன் சோ கடுகு சீரகம் and then பாத்தீங்கன்னா கடலை பருப்பு நல்லா வந்து வதங்கட்டும் நல்லா வந்து வதங்கணும் அப்புறம் வந்து பாத்தீங்க சோ கட் பண்ணி வச்ச காய் எல்லாம் வந்து இதுல வந்து ஆட் பண்ணலாம் இதன் டேஸ்ட் வந்து செம்மையா இருக்கும் பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சோ உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணலாம் இது நல்லா வந்து வதங்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து போட்டுக்கோங்க தண்ணி போட்டுக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா கலக்கா பருப்புனாலும் லாஸ்ட்ல வந்து போடலாம் இல்லனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் ஆச்சி போடலாம் ஒரு 3 to 4 விசில் வரட்டும் அப்புறம் வந்து ஓபன் பண்ணிக்கலாம் சோ ஒரு 3 to 4 விசில் வந்த பிறகு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம் சோ தண்ணி வந்து அதிகமாவே இருக்கு சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆஃபா வந்து குக் ஆயிருக்கு இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து கேஸ் திருப்பி பத்த வச்சிட்டு இது வந்து அப்படியே வந்து கொதிக்கட்டும் சூப்பரா இருக்கும் டேஸ்ட் பாத்தீங்கன்னா கலக்கா பருப்பு வந்து நம்ம வந்து மிக்ஸில வந்து அரைச்சு பொடியா வச்சிருக்கோம் சோ பாருங்க சூப்பரா வந்து பொடியா வச்சிருக்கோம் சோ இந்த மாதிரி கொதிச்சிட்டு கொஞ்ச நேரம் வந்து இருக்கட்டும் டேஸ்ட் வந்து செமையா இருக்கும் இது சோ நல்லா வந்து கொதிச்சு இருக்கு நல்லா கொதிக்கிட்டு அப்புறம் கலக்கா பருப்பு பொடி பண்ணது வந்து இதல போட்டுக்கலாம் நம்ம வந்து கலக்கி வரது வேணா அப்படியே வந்து கொதிக்கிட்டோம் சோ கொஞ்ச நேரம் கொதிச்சனா போதும் உப்பு பத்தலனா அந்த ஸ்டேஜ்ல வந்து உப்பு போட்டுக்கோங்க இது வந்து டேஸ்ட் வந்து செம்மையா இருக்கும் இது சப்பாத்திக்கு ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து சைடு டிஷ்ஷா சூப்பரா இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிரேவியாவும் ரொம்ப ட்ரையாவும் இல்லாத கொஞ்சம் ஒரு மாதிரி இது மாதிரி பண்ண போறேன் சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் டேஸ்ட் கொஞ்ச நேரம் வந்து நல்லா வந்து கொதிக்கிட்டு ரம்ஜான் ஸ்பெஷல் மட்டன் கிரேவி வந்து பண்றேன் சோ அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் ஈஸியான முறையில் வந்து செய்றேன் சோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க சோ இது ஒண்ணே இல்ல நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் பொடி and then கொஞ்சமா வந்து மிளகாய் பொடி and then curd போட்டு mix பண்ணி வெச்சிருக்கோம் கடாய் வெச்சிட்டு and then இப்போ வந்து பாத்தீங்க சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆயில் ரவ போடணும் போட்டு நல்லா வந்து காயிட்டும் காஞ்சி சோ பச்சை மிளகாய் போட்டுட்டு வெங்காயம் நல்லா வந்து வதங்கணும் சோ நல்லா வந்து வதங்கணும் சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து சோம்பு சீரகம் வந்து போடுறோம் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கட்டும் சோ பட்டை வந்து ஆட் பண்றேன் சோ தரவை வந்து கலக்கிட்டுங்க லைட்டா வதங்கினா போதும் அந்த பச்சை வாசம் போற வரைக்கும் இந்த ஸ்டேஜ்ல டமாட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம் சோ எவ்வளவு தேவையான அளவுக்கு டமாட்டோ வந்து சோ கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து போட்டுக்கோங்க நல்லா வந்து வதக்கிக்கலாம் லைட்டா வதங்கினாவே போதும் லவங்கம் வந்து ஆட் பண்ணிட்டேன் நல்லா வதங்கணும் சோ இது நல்லா வதங்கிட்டு இருக்கு மிக்ஸில போட்டு அரைச்சிக்கலாம் சோ நல்லா ஆறட்டும் நான் வந்து கேஸ் கட்டிட்டேன் சோ நல்லா வதங்கின பிறகு மிக்ஸில போட்டு அரைச்சிக்கலாம் வந்து மிக்ஸில வந்து போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து போடணும் இந்த மிக்ஸில வந்து ஃபுல்லா அரைச்சிட்டோம் சோ அரைச்சிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து போட்டுக்கணும் வந்து ஆட் பண்ணிக்கலாம்
வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை நல்லா வதங்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி தனியாக, மிளகாய் பொடி வந்து ஆட் பண்ணி, இதில் வந்து மஞ்சள் பொடி தனியாக பொடி எல்லாமே இருக்கும். ஸோ ஸ்பைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தண்ணி விட்டுட்டு இது நல்லா வந்து தண்ணி விடணும். ஸோ தண்ணி விட்ட பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா இங்கே வந்து அரைச்சி வச்சுக்கிறோம்ல அந்த மசாலா வந்து ஆட் பண்ணிடணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா இது மசாலா வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதங்கிட்டோம். வந்து நல்லா வந்து வதங்கிட்டோம். அந்த மாதிரி வதங்கினதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஸோ வதக்கிட்டுலாம் நல்லா இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். சூப்பர் ஒரு 5 விசில் விட்டுட்டு போனால் நம்ம வந்து மசால் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி. வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரேவி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டான கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பை மகேஸ்வரி.